ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த சண்டே எபிசோட்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு, யார் எவிக்ஷன் ஆகி வெளியே போயிருக்கா அப்படிங்கிறது ஃபுல்லாவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சண்டே எபிசோட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன மேட்டர் நடந்திருக்குன்னா, நம்ம இந்த சீசன்லயே உருப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னம்னா, இந்த திவாகர் அடுத்த கானா வினோத்தோட காமெடி தான். சரியா? அதே விஷயத்தை தான் வந்து சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதிக்கு முன்னாடி நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜட்டி காமெடி இருக்குல்ல சார், அவங்க ஜட்டியெல்லாம் வந்து எடுக்க சொல்றாங்க சார் அப்படின்ட்டு வந்து திவா சொல்றாப்புல. அதுக்கு வினோத் வந்து சில ஆப்போசிட்டா பேச இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து நம்ம துஷார வந்து ஒரு ரோஸ்ட் செஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னம்னா, அந்த தலைவர் பதவியை வந்து பிக் பாஸ் வந்து புடுங்கிட்டார்ல, நீ தலைக்கும் லாய்க்கு இல்ல, எதுக்கும் லாய்க்கு இல்ல, இருந்து வந்து பொம்பளை சோக்கு கேக்குதாடா அப்படிங்கிற மாதிரி வந்து நீ வந்து அரோரா பின்னாடியே சுத்துறே இல்ல, அதுக்குதான் நீ சரிபட்டு வருவ அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் அந்த பதவியை புடுங்கினார்ல, அதுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லாம துஷார் இருக்காப்ல இல்ல, அதுக்குதான் அது எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா, அது ஏன் அப்படி புடுங்கப்படுது அப்படின்றது அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து துஷார சனிக்கிழமை எபிசோட்லயே வந்து ஒரு சின்ன ஒரு ரோஸ்ட் பண்ணாப்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, துஷார் வந்து பார்வதி என்ன வந்து எலி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு விஜய் சேதுபதி வந்து மத்தவங்களை நம்ம எலியா நினைக்கிறதும் புலியா நினைக்கிறதும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறது தான். சரியா? பார்வதி மட்டும்தான் அவனை அப்படி நினைக்கிறாங்களா, உட்காரு, மத்த எல்லாருமே அவனை நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு பக்கத்துல வந்து அரோரா இருக்காங்கல்ல, அவங்க மூஞ்சி செத்து போச்சு. ஏன்னா அரோராவை தான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப உட்கார்ந்துருப்ப கூட அரோரா கூட தான் உட்காந்துட்டு இருக்க, அரோரா பேச்சை நம்பி தான் நான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால பொறுப்பு இல்ல நீ அப்படின்றது அவருக்கு ஒரு ரோஸ்ட் நடக்குதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சுபிக்ஷா அந்த வியானா வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்காங்களே, அவங்க வந்து எந்த பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா, இந்த கனி வந்து அரட்டப்பா உப்பை தூக்கி சாப்பாடுல கொட்டினாங்க பாத்தீங்களா, அந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையை வந்து கேப்டன் சரியா சால்வ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா, அந்த உப்பு போட்டது மட்டும் இல்லாம வந்து சூப்பர் டீலக்ஸ்காரங்க நீங்களும் தானே சாப்பாடு வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சபரியும் கனி இருந்துகிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இதை நாங்க கூழ் வடகம் பண்றோம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் கூழ் வடகம் பண்ணாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா, அரட்டப்பா உப்பா போட்டாடா கூழ் வடகம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த பிரச்சனையை வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சபரி, விக்கல்ஸ் விக்ரம், பிரவீன் ராஜ் இவங்க மூணு வந்து ஒரு ஸ்கிட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு விக்கல்ஸ் விக்ரம வச்சு வந்து லாஃபிங் தெரப்பி அப்படின்ட்டு வந்து ஒரு மார்னிங் டாஸ்க் பண்ணாங்களே, அதுல வந்து சபரி, விக்ரம, பிரவீன் ராஜ் மூணு பட்டையை கலப்பினாங்களா, அது மாதிரி ஒரு விஷயமும் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல வந்து கமருதீனை வந்து ரோஸ் பண்றது. கமருதீன் என்ன பண்றாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிரையை வந்து ஏதோ வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாப்ல, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாப்ல. உடனே அதுக்கு வந்து விஜய் சேதுபதி கோவப்பட்டு நீங்களா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்து கமருதீனுக்கு தான் கமருதீன் அந்த இடத்துல சண்டையில ஒரு வாய் விட்டுருப்பாரு, நீ என்ன விஜய் சேதுபதியே மதிக்கல அப்படின்னு அதை எடுத்து பேசுறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சண்டே எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸ்ல வந்து 9 பேர் இருக்காங்க. 9 பேர்ல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோமோலே பார்த்திருப்பீங்க, 5 பேர் தான் வந்து அந்த ஹாட் சீட்ல இருக்காங்க. மீதி 4 பேர் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபரி, பார்வதி, திவாகர், ரம்யா ஜோ, இவங்க 4 பேரும். சபரி, பார்வதி, திவாகர், ரம்யா ஜோ இவங்க 4 பேர் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் போட்டிருக்காங்க. மீதி 5 பேர் வந்து அப்சரா, கெமி, அரோரா, எஃப்ஜே, கமருதீன் இவங்க 5 பேர் வந்து அந்த ஹாட் சீட்ல உட்காந்துருக்காங்க. இதுல அதிகம் பேர் வந்து கமருதீன் பேர் தான் சொல்லியிருக்காங்க. 1-2 பேர் வந்து அப்சரா பேரை சொல்லியிருக்காங்க. இதனால வந்து இந்த வீக் வந்து அப்சரா தான் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்சரா வெளியே போனவனே அதோட ப்ராசஸ் கொஞ்சம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த வீக் வந்து ஒயில் கார்டு என்ட்ரி நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து சொல்றாங்களே, அப்படி ஒயில் கார்டு என்ட்ரி எதுவுமே வரல. ஒருவேளை தீபாவளி அன்னைக்கு எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அடுத்த வாரம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா கன்ஃபார்மா ஒயில் கார்டு என்ட்ரி வந்து ஒண்ணு அடுத்த வாரம் வரலாம், வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒன்னும் உள்ளுக்கு சரியில்லை. இவங்க இப்படியே போனோம்னா பிக் பாஸ் வந்து 50வது நாள்ல இழுத்து மூடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவுதான் வந்து சண்டே எபிசோட்ல நடந்ததுங்க. இதை தவிர வேற என்ன நடந்திருக்கலாம் உங்களுக்கு தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. யார ரோஸ் பண்ணிருக்கணும் விஜய் சேதுபதி, இல்ல விஜய் சேதுபதி தன்னை ரோஸ் பண்ணிக்கணுமா, இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை பத்தி பேசியிருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு விடைபெறுது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.